ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னையிலேருந்து 12th மேக்ஸ், அதாவது 2026-27 பேட்ச்க்கு ஸோ நம்ம வந்து இன்னையிலேருந்து மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு லெசன்லையும் உள்ள இம்பார்ட்டன்ட் சம் எல்லாமே உங்களுக்கு நான் டீச் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ ஃபர்ஸ்ட் லெசனில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு வந்து நம்மளுக்கு மெயினாக என்ன தெரியணும் அப்படின்னா அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு சேர்ப்பு அணி சொல்லுவோம் தமிழில். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற பேசிக் உங்களுக்கு தெரியணும். ஸோ தெரிஞ்சாதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசனுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு இதுதான் பேசிக்கு, அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து 2x2 மேட்ரிக்ஸ்க்கு கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறது, 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறது, ரெண்டு மெத்தட்மா பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2x2 மேட்ரிக்ஸ், அதாவது 2 காலம் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இதில் பாருங்க ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்ஜாயிண்ட் ஏ அப்படிங்கிற பொழுது நீங்கள் வந்து ADJA இப்படி கொடுப்பாங்க, இதான் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிராஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை தூக்கி இங்கே எழுதணும், இதை தூக்கி இங்கே எழுதணும். ஃபர்ஸ்ட் 5 - 2. அதுக்கப்புறம் இந்த இப்படி கிராஸா இருக்கு பார்த்தீங்களா, இதுல வந்து இதை வந்து மாற்றக்கூடாது, சிம்பிள் மட்டும் மாற்றணும். பிளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸாக இருந்தால் பிளஸ் போடணும். அப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே பிளஸ் 1 போட்டுக்கோங்க, இங்கே +3 இருக்கிறதுனால -3 போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிடலாம் சேர்ப்பு பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டாவது 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இதில் பார்த்துக்கோங்க அட்ஜாயிண்ட் ஏ. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை அப்படியே எழுதுங்க. அதாவது -2 1 3 4 0 1 2 5 6 கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை அப்படியே எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த முதல் 2 ரோ இருக்கா, அதுக்கு அப்படியே கீழே எழுதுங்க திரும்ப. -2 1 3 4 0 1. அதுக்கப்புறம் இந்த முதல் 2 காலத்தை இந்த பக்கம் எழுதுங்க. -2 1 4 0 2 5 -2 1 4 0 எழுதி இந்த பிராக்கெட் போட்டு பவர்ல மறக்காம டிரான்ஸ்போஸ் போட்டுருங்க. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோ விட்டுறணும், அப்படிங்க பார்க்க கூடாது. அதே போல ஃபர்ஸ்ட் காலத்தையும் விட்டுறணும். ரிமைனிங் உள்ள எலமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம சம் செய்ய போறோம். இதுல இந்த ஃபர்ஸ்ட் 2 ரோ எடுத்துக்கோங்க. அதை வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 ரோல 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்து கிராஸா மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ இது வந்து நம்ம 11th நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க 0 × 6 0, அப்புறம் ஃபார்முலா மைனஸ் போட்டுறணும், அப்புறம் 5 × 1 5. ஸோ ஃபர்ஸ்ட் இது, அடுத்து மைனஸ் போட்டு அப்புறம் இது. இப்போ இதனால எடுத்துக்கிறோம் 1 × 2 2, கொஞ்சம் கேப் விட்டு எழுதுங்க. அடுத்து ஃபார்முலா மைனஸ் 6 4s are 24. அடுத்து இப்போ இந்த நாள் எடுத்துக்கிறோம் 4 5s are 20. அடுத்து ஃபார்முலா மைனஸ் 2 × 0 0. இது முடிஞ்சு. இப்போ இந்த செகண்ட் ரோவும் தேர்ட் ரோ இது நான் எடுத்துக்கிறோம். அதே போல பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 5 3s are 15. அடுத்து ஃபார்முலா மைனஸ் 1 6 is 6. அடுத்து 6 2s are -12. அடுத்து ஃபார்முலா மைனஸ் 3 2s are 6. நெக்ஸ்ட் 2 × 1 2, ஃபார்முலா மைனஸ் -2 × 5 வந்து -10. அதை வந்து பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து இந்த தேர்ட் ரோ ஃபோர்த் ரோ இது ரெண்டு எடுத்துக்க போறோம். ஸோ 1 × 1 1, ஃபார்முலா மைனஸ் 0 × 3 0. 3 4s are 12, ஃபார்முலா மைனஸ் 1 × -2 -2, அதை பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. அடுத்து -2 × 0 0, ஃபார்முலா மைனஸ் 4 × 1 4 போட்டு பவர்ல டிரான்ஸ்போஸ். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்துட போகுது. ஸோ 0 -5 -5. நெக்ஸ்ட் 2 -24 -22. 20 - 0 20. ஸோ சிம்பிள் முக்கியம், சிம்பிள் கரெக்டாக போட்டுருங்க. 15ல 6 போச்சுன்னா 9. -12 -6னா -18. 2 இது மைனஸ் 2 மைனஸ் இருக்கா, மைனஸ் பிளஸ் ஆயிரும். இப்போ 10 + 2 12. 1 - 0 1. 12 இது மைனஸ் பிளஸ் ஆயிரும். இப்போ 12 + 2 14. 0 - 4 -4 போட்டு டிரான்ஸ்போஸ். இப்போ இதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம்னா அதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ டிரான்ஸ்போஸ் உங்களுக்கு தெரியும், ரோ தூக்கி அப்படியே காலம் எழுத போறோம். ஸோ ரோ இந்த இதான் ரோ, அது தூக்கி இப்படி எழுத போறோம். -5 -22 20. அடுத்து செகண்ட் ரோ 9 -18 12. அடுத்து தேர்ட் ரோ 1 14 -4. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சிம்பிளா ஈஸியான மெத்தட்ல அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்ம அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்றேன். அதே போல ஒவ்வொரு வாரம் நம்ம வந்து லைவ் வீடியோ போட போறோம். ஸோ அந்த லைவ்லையும் வந்து நீங்க உங்களோட கமெண்ட் வந்து கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.